அறிந்து கொள்ளு பூரகமே சரியை மார்க்கம், அடங்குகின்ற கும்பகமே கிரிய மார்க்கம், பிரிந்து வரும் ரோசகமே யோகமாகும். இப்போ நம்ம பாடம் கொடுக்கிறோம். இந்த பாடம் சராசரி மனுஷனுக்கு இந்த வயிற்றுக்கும் மூக்குக்கும் மூச்சு போய்க்கணும் வந்துக்கணும் தான். இது மனித செயல்பாடு, இயற்கை. இது யாரும் செய்யறதில்லை. எந்த மனுஷனா அந்த மூச்சு வலிச்சுன்னுக்குறங்கன்னு சொல்லுவான், தானாவே நன்றுனுக்குது. இது யாரும் வலிக்கிறதில்லை. ஆனால் இப்போ நீ என்ன பண்ற, தானாவே அதை வலிக்கிற. அதுதான் யோகம். இதை தானாவே வலிச்சு என்ன பண்ற, வெளியே இஷ்டத்துக்கு ஊரெல்லாம் போய் சுத்தந்த உள்ளவே வைக்க நினைக்கிறேன். ஏன் இது ஊர் சுத்தினா என்ன உள்ள நின்னா என்ன அப்படின்னு தோணும் உங்களுக்கு. எங்க போனாலும் மூச்சு தானே அதுக்கு பேரு. அது எங்க சுத்தினா என்னன்னு. இப்போ நம்ம இவ்வளோ பேர் உட்காந்துக்கிறோம். இவ்வளோ பேர் உட்காருக்கிற மூச்சில அவ்வளோ பேருடைய எண்ணங்களும் இங்க பரவுது. இதில் ஏன் மூச்சும் போய் கலக்குது. கலந்து என்ன பண்ணிச்சு, நல்ல வந்து கெட்ட வந்து பொல்லாத வந்து புண்ணியவான மூச்சு அத்தனை பேர் மூச்சும் கலந்து என் மூச்சுக்குள்ளவும் போச்சு. நான் ஏற்கனவே ரொம்ப கட்டுவேன், ரொம்ப பொல்லாதவன். ஆனா இப்ப இந்த நல்லவங்க மூச்சோட என் மூச்சு கலந்து உள்ள போனதால நான் நல்லவனா மாறிட்டேன். நான் நல்லவனா மாறி பேசுறதால என் மூச்சு வெளியே போனதால என் கூட இருந்தவன்லாம் நல்லவனா மாறிட்டான். அப்போ எது அடிப்படை? மூச்சே எண்ணத்துக்கு அடிப்படை. மூச்சுன்றது உயிர், எண்ணங்கள் கலந்தால் மனம். இல்ல சர்க்கரை இருக்குது, சர்க்கரை இருக்குது இல்ல, அதுக்கு பேர் சர்க்கரை. ரவை இருக்குது, அதுக்கு பேர் ரவை. தண்ணி இருக்குது, அதுக்கு பேர் தண்ணி. இது மூணுக்கு மூணு பேர் இருக்குது இல்ல. இது மூணையும் ஒன்னாக்குனா என்ன பேர்? அதுக்கு கேசரி. அப்போ அதுக்கு இருந்த பேர் போயிடுச்சு. அது மாதிரி இந்த உயிரு உயிரு உயிர்னு சொல்லி இருந்தோமே, இது எண்ணம் போனோடனே மனம் மனம் மனம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். செயல்பாட்டினுடைய முடிவு சொல்லா வெளியே வரும். இதையெல்லாம் நம்ம புரியணும். கடவுள் வழிபாடு இருந்தது. ஏதோ விளையாட்டுத்தனமா 4 கேள்வி கேட்ட 4 பதில் சொன்னாங்க, சரியா சொன்னாங்க, சரியா சொல்லலை. இது ரோட்ல பேசின்னு போற வேலை உனக்கு உதவாது. உனக்கு உதவுனா நீ சிந்திக்கணும் அறிவால, அப்பதான் உனக்கு உதவும். அப்படிப்பட்ட இது அற்புதமான இது ஒரு கலை பயணம். இந்த மூச்சாகப்பட்டது நீ ஊதி ஊதி அந்த மூச்சு மேல நினைவு இல்லாத போது வெளியே ஓடி ஓடி அது நாயா அலைஞ்சு மாடா வந்து உள்ள படுக்குது. ஆனா இந்த மூச்சாகப்பட்டது மேல உன்னுடைய எண்ணத்தை வைக்கும் போது இது வெளியே போய் அலையாம வெளியேகிற கெட்ட எண்ணத்தெல்லாம் உனக்குள்ள கொண்டு வராத உனக்குள்ள உருவாகிற நல்ல எண்ணத்தோடு அது ஒன்றி வாழும் போது தெய்வத்தை பயணம் பண்ற. அதுக்கு பேர் கும்பகம். அந்த உள்ள தங்கன மூச்சு, அந்த கும்பகம்ன்றது 64 கலைகள். 1 2 3 4 64 என்ற வரைக்கும் நிறுத்தணும். இந்த 64 நின்ற வரைக்கும் நிறுத்தின மூச்சை விடாம 32 என்ற வரைக்கும் வெளியே முள்ள விடணும். இதுக்கு பேர் ரோசகம். இந்த 64 34 சேர்றதுக்கு வெளியேந்து வலிக்கணும். அது பூரகம் 16. அப்போ 16 வலிக்கணும், 64 நிறுத்தணும், 32 சேர்க்கணும். இப்ப எவ்வளவு லாஸ் எவ்வளவு லாபம் சொல்லுங்க. சொல்லுப்பா. ஏமா கால்குலேட்டர் வேணுமா? வாங்கிட்டு சொல்றேன்ப்பா. ஒரு போய் மானிட்டர் ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுங்க உங்களுக்கு. அந்த மாதிரி இந்த மூச்சினுடைய செயல் தான் நம்ம வாழ்க்கையினுடைய முடிவு. அப்போ இந்த மூச்சை நம்ம கட்டுப்படுத்தணும், நமக்குள்ள நிறுத்தணும். நின்னால் நல்ல எண்ணங்கள் தோன்றும், நல்ல செயல்கள் செய்வோம். அப்போ நமக்கு நிம்மதி கிடைக்கும். வெளி உலகத்தில் போகும்போது எல்லா எண்ணங்களும் வரும்போது நல்லவங்க கூட சேர்றதும் கெட்டவங்க கூட சேர்றதும் எல்லாம் சேர்ந்து வரும்போது அந்த செயலில் நம்ம ஈடுபடுறோம். அப்போ இந்த உலகத்தில் ஈடுபடுறது எது? உடலா உயிரானா உயிர். உடல் சம்பந்தமே கிடையாது. உடல்ன்றது உயிர் ஏக்கினுக்குது. உடல்ன்றது ஒரு கார் வச்சுன்னுக்கிற, அது இந்த தெருவுக்கு போ அந்த தெருவுக்கு போனா போவாது அது. அப்போ டிரைவர் நீ ஏறி ஓட்டினாதான் அது எந்த தெருவுக்கு போகணுமோ போவோம். அப்போ இந்த உடல்ன்றது காரு மாதிரி, மூச்சுன்றது டிரைவர் மாதிரி. அது எது எதுல ஓட்டுதோ அது அதுல அது போகுது. புரிஞ்சுதா?